வணக்கம் மக்களே. தினமும் அரை கிளாஸ் சுரக்காய் ஜூஸ் குடிங்க. ஏன்னு தெரியுமா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுரக்காயில் 85% மேலாக நீர் சத்து நிறைஞ்சிருக்கு. இன்னும் நிறைய ஊட்டச்சத்துகள் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காய்கறி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு வீடியோவை பார்த்திங்கன்னா முழுசாக பார்த்து முடிச்சுட்டு இந்த ஒரு வீடியோவில் ஏதாவது ஒரு பயனாச்சும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான அப்டேட்ஸை நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நான் சொன்னேன்ல, சுரக்காயில் 85% மேலே நீர் சத்து நிறைஞ்சிருக்குன்னு. இது உடலுக்கு நன்மை சேர்க்கக்கூடியது. குறிப்பாக எடை குறைக்க நினைப்பவர்கள் இந்த ஜூஸ் குடிப்பது நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை தாண்டி இன்னும் நிறைய நன்மைகள் அவற்றில் நிறைந்திருக்கு. அது என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுரைக்காயை சமைத்து சாப்பிடுவது எவ்வளோ நல்லதோ அதே அளவுக்கு அதன் சாறு எடுத்து பச்சையாக குடிப்பதும் நமக்கு நன்மையை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுரக்காய் சாறில் பொட்டாசியம், வைட்டமின் சி போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. அதற்காக லிட்டர் கணக்கில் குடிக்காதீங்க. அதுவும் சில பக்க விளைவுகளை உண்டாக்கக்கூடும். தினமும் நீங்கள் காஃபி குடிக்கும் டம்ளரில் அரை டம்ளர் அளவு குடித்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஊட்டச்சத்து அடங்கியிருக்கு? இந்த சுரக்காய் ஜூஸில் பல்வேறு வகையான ஊட்டச்சத்துகள் அடங்கியிருக்குன. அதில் கொழுப்பு சத்து மிகவும் குறைவாக இருக்குது. ஆனால் சுரக்காயில் நார் சத்து மிக அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கார்போஹைட்ரேட், வைட்டமின்கள், மினரல்கள் போன்ற முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த சுரக்காய் ஜூஸில் நெல்லிக்காய், இஞ்சி, எலுமிச்சை, மிளகு, சிறிது உப்பு ஆகியவற்றை சேர்த்து குடிக்கலாம். வெள்ளை சர்க்கரையை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சுரக்காய் பல சாறில் உள்ள நார் சத்து மலச்சிக்கலை போக்குது மற்றும் வயிறு போக்கை பார்த்திங்கன்னா நிறுத்தவும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. சுரக்காய் சாறு உடலை ஏற்படக்கூடிய வலி மற்றும் அலர்ஜியை தணிக்கும். இன்சோம்னியா மற்றும் வலிப்பு நோய்க்கு சுரக்காய் பழச்சாறு சிறந்த மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சுரக்காய் சாறு இதய இரத்த நாள நோய் சிகிச்சைக்கு பயன்படுது. சுரக்காய் சாறு குடித்து வந்தால் நமது இதய ஆரோக்கியம் மேம்படும், இரத்த அழுத்தத்தை குறைக்கும். செரிமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது இது பார்த்திங்கன்னா பல்வேறு பலன்களை அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சுரக்காய் சாறு சத்து வாய்ந்த நியூட்ரியன்ஸாக உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாறு இதய இரத்த நாள நோய் அபாயத்தை உங்களுக்கு தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக பயன்படுது. இந்த சுரக்காய் சாறு தொடர்ந்து சிறிதளவு குடிப்பதனால இருதயம் தொடர்பான நோய்கள் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் குறைக்க கொடுக்கப்படக்கூடிய சிகிச்சைக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புல உள்ள அதிக கொலஸ்ட்ராலுடைய அளவை கட்டுப்படுத்த தான் முதல்ல பயன்படுது. காலை எழுந்த உடனே வெறும் வயிற்றில் சுரக்காய் ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா நிறையவே ஆரோக்கியங்கள் கிடைக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே பக்க விளைவுகளும் ஏற்படாது. ஏன்னா இது ஒரு காய்கறி தான். அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நமக்கு ஏற்படாது. புற்றுநோய்க்கு சிறந்த மருந்தாக இருக்குது. குறிப்பாக சுரக்காய் ஜூஸ் சரும புற்றுநோய்களுக்கு தடுப்பு மருந்தாக கண்டறியப்பட்டிருக்கு. அதிக அளவு சாறு குறைந்த டோஸ்களை விட மிகுந்த சத்து வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கவும் எதிர்த்து போடவும் இந்த சுரக்காய் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சுரக்காய் ஜூஸ் அஜீரண கோளாறுகளுக்கு சிறந்த தீர்வாமையும். சுரக்காயில் உள்ள நார் சத்து உடலில் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலச்சிக்கல் மற்றும் மூல நோய் போன்றவற்றுக்கு தீர்வு அமைது. அதே போல சுரக்காய் விதைகள் மூலம் செரிமான மண்டலத்தை தூய்மைப்படுத்தலாம் என்று, அதன் மூலம் மலச்சிக்கலை தவிர்க்கலாம் என்று கூறப்படுது. சுரக்காயில 80% மேல் தண்ணீர் மட்டுமே இருப்பதனால அஜீரணம், மெட்டபாலிசம் போன்றவை துரிதப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சுரக்காய் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய பல்வேறு நன்மைகள்ல முதல் நன்மை என்னன்னா உடல் எடையை ரொம்ப வேகமாக குறைச்சிரும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் சுரக்காய் நீரை எடுக்க மறந்துடாதீங்க. தொடர்ந்து ஒரு 10லேருந்து 15 நாட்கள் நீங்கள் சுரக்காயால் செய்யப்பட்ட ஏதாவது ஒன்றோ ஏன்னா சுரக்காய் ஜூஸ் நீங்கள் குடிக்கும்போது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மக்களே, இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி
ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துடும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.